பகவான் தான் படிக்க விரும்புவதாக தன்னுடைய பெற்றோரிடம் கூறுகிறார். முதல்ல அதுவே அவர்களுக்கு பெரிய அதிர்ச்சி. அது எப்படி நம்ம போல ஒரு குலத்தில் பிறந்துட்டு படிக்கணும்னு ஆசைப்படுறது அப்படி என்று அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. பகவானை மிகவும் நேசிக்கின்ற, பகவான் ஆசைப்படுவதை செய்து தர வேண்டும் என்று நினைக்கிற ஒரு அண்ணன் அவருக்கு அமைந்தது அவருக்கு பெரிய அதிர்ஷ்டம். அந்த அண்ணன் தன்னுடைய தம்பியின் ஆசையை புரிந்து கொள்கிறார். அதற்காக தம்பிக்கு போதுமான அளவுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார். அவர் தன்னுடைய தாய் தந்தையரை சமாதானப்படுத்தி தான் தம்பியை படிக்க வைப்பதாக வாக்குறுதி அளித்து தம்பியை ஒரு நல்ல பள்ளியில் எடுத்துக்கொண்டு போய் சேர்க்கிறார். தன் தம்பி வித்தியாசமாக யோசிக்கிறான். கண்டிப்பாக அவன் பெரிய ஆளாக வருவான். ஸோ அவனுடைய ஆசையை நிறைவேற்றி வைப்பது நம்முடைய கடமை என்று அவர் அதை செய்கிறார். அப்படி இருக்கிற பட்சத்தில் அந்த குழந்தையும் ஏதோ பொம்மைக்கு ஆசைப்படுவது போல ஒரு